தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழகத்துல இப்போ பிரச்சாரங்கள் சூடு பிடித்திருக்கிறது. இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள் மிகவும் சொற்ப நாட்களே உள்ளன. விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான் இருக்கின்றன. எல்லா கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களையும் தங்களுடைய வெற்றி வாகை சூடுவதற்கும் ரொம்ப தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. நீங்க தென் மாவட்டத்தை சார்ந்தவர் என்பதனால், இந்த நாஞ்சில் நகரம் என்று அறியப்படக்கூடிய கன்னியாகுமரியை சார்ந்தவர் என்பதனால் அங்கிருந்தே துவங்கலாம் என்று நினைக்கிறேன். தென் தமிழகத்தில் என்ன நிலவரமாக இருந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் எங்களுக்கு பகிர்ந்துக்க முடியுமா சார்? நிச்சயமா சார். மொத்தத்துல தென் மாவட்டங்கள்ல ஒரு 58 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் நீங்க ஒரு ஒப்புமைக்காக எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய 58 தொகுதிகளில் அதிமுக அலையன்ஸ் வெறும் 18 தொகுதிகளில் தான் ஜெயிச்சாங்க. நான் சொல்றது பாஜகவோடு சேர்த்து. பாஜக 2 இடங்கள், நாகர்கோவில் எம்ஆர் காந்தி, திருநெல்வேலி நயினா நாகேந்திரன். அப்படி ஒட்டுமொத்தமா ஒரு 18 இடம் தான் ஜெயிச்சாங்க. ஆனா இந்த முறை என்பது களத்துல சில மாற்றங்கள் தெரியுது. இங்க கடந்த முறை அதிமுகவுடைய தோல்விக்கு 2 காரணங்கள் இருந்தது. ஒன்று, முக்குளத்தோர் ஓட்டு வங்கி முழுதாக அதிமுக பக்கம் இருந்து விலகி இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுல ஓட்டு வங்கி அவர்களை விட்டு நகர்ந்திருந்தது. இங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்னதான் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இன்றைக்கு இருந்தாலும் கூட டிடிவி தினகரன் அவர்களுடைய வெளியேற்றம் ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம வன்னியர் சமூக மக்களுக்கு கொடுத்த 10.5% இடஒதுக்கீடு, இந்த ரெண்டும் சேர்ந்து அதிமுகவை ரொம்பவே ஒரு பலவீனப்படுத்திய சூழல் கடந்த தேர்தல்கள்ல இருந்துச்சு. இப்ப இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருச்சான்னா டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கார், அமமுக என்கிற கட்சியாக இருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, 10.5 இடஒதுக்கீடு என்பது அந்த தேர்தலுக்கான அஸ்திரமாக பயன்படுத்தப்பட்டது. இப்ப அது பெரிய பேசு பொருளாக இல்லை. இன்னும் சரியா சொல்ல போனா சசிகலா அவர்கள் இப்ப வெளியில இருக்காங்க, அது அதிமுக ஒரு பின்னடைவு. சசிகலா அவர்கள் தனியாக நின்று கொண்டிருப்பது ஒரு பெரிய பின்னடைவு தான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் அவர்களால் எல்லா தொகுதிகளையும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. அமமுக ஏற்படுத்தியது தொகுதி வாரியாக சேதம். பட் சசிகலா அவர்களால் ஏற்படுத்த முடிந்தது முக்குளத்தோர் வாக்குகள் எங்க அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நீங்க திருமங்கலம் ஆர்பி உதயகுமாருக்கு எதிராக வலுவான ஒரு வேட்பாளரை அங்க நிறுத்துறாங்க. நாங்குநேரி அமமுக நிக்குது, அங்க ஒரு என்கவுண்டர் வெள்ளத்துறையை கொண்டு போய் நிறுத்துறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக எங்கெல்லாம் கொஞ்சம் சாத்தூர் ஒரு உதாரணத்துக்கு நயினா நாகேந்திரன் அவர்கள் நிக்கிற தொகுதி, அங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை சேர்ந்த அந்த பகுதி மக்களை நன்கு அறியப்பட்டவரை கொண்டு போய் நிறுத்துறாங்க. அவர் சுயேச்சரினாலே 10,000 ஓட்டு எடுப்பாருங்கிறாங்க. நான் கிரவுண்ட்ல போய் பார்த்த அனுபவத்துல சொல்றேன். ஸோ அந்த மாதிரி சில இடங்கள் அதிமுகவுக்கு டஃப் ஃபைட்டை தருது. பட் அதிமுகவுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல தான் மைனாரிட்டி அதிகமா இருக்காங்க. நீங்க ரொம்ப குறிப்பா சிறுபான்மையினர் சமூகத்துல கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்க. அதுல கணிசமான எண்ணிக்கையில விஜய் பக்கம் திரும்பி இருக்காங்க. நான் உள்ள போய் களத்தை பார்த்த அனுபவத்துல சொல்றேன். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில விஜயனுடைய தாக்கம் பெரிய அளவுல இருக்கு. ரொம்ப குறிப்பா மீனவ சமூகத்துக்கிட்ட நீங்க கன்னியாகுமரி எடுத்து பார்த்துருக்கலாம், மீனவர்கள் தான் அதிகமான அளவுல கூட்டம் வந்திருந்தாங்க. இங்க ராதாபுரம் தொகுதி அப்பா அவர்களுடைய தொகுதி, அங்க அப்பா அவர்கள் மேல ஒரு அதிருப்தி இருக்கு. பட் அங்க பிஜேபி தான் நிக்குது, பிஜேபி எல்லாம் நிக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு விருப்ப மக்கள் கிட்ட இருக்கு. பட் அது ரெண்டையும் ஈக்குவல் பண்ற இடத்துல டிவிகே நின்று சிறுபான்மையினர் ஓட்டு பிரியுது. ரொம்ப குறிப்பா மீனவர்கள் ஓட்டு எடுக்கிறாங்க. ஸோ இதனால களம் தாவேகாவினுடைய வரவு தென் மாவட்டங்கள்ல திமுகவுக்கு ரொம்ப சவாலா இருக்கு. ஸோ அதனால ஒரு சமபலமான மோதல் தான் பார்க்க முடியுது. கடந்த தேர்தலில் திமுக அப்பர் ஹேண்ட் எடுத்தாங்க. நீங்க அந்த மாதிரியான ஒரு அப்பர் ஹேண்ட் நீங்க கற்பனை செய்து பாருங்களேன். 58 தொகுதியில 18 தான் ஜெயிக்க முடியுது ஏடிஎம்கே அலையன்ஸ்ல. அவ பாருங்க 40 சீட்டு லீடிங் சவுத்துல மட்டுமே. இந்த முறை அப்படியான வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. சமபலத்தோடு தான் திமுக அதிமுக தொகுதிகளை பகிர்ந்து கொள்வதற்கு தான் இங்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதிமுகவினுடைய கை ஓங்குவதற்கு 2 காரணம். ஒன்று அமமுக கூட்டணி, இன்னொன்று டிவிகே பிரிக்கக்கூடிய வாக்குகள். இது 2 அதிமுகவுக்கு சாதகமா இருக்கு. திமுகவுக்கு சாதகம் என்பது மக்கள் நல திட்டங்கள், பலவீனமான எதிர்கட்சிகள், இப்ப திசை கொண்டாக பிரிந்திருக்கக்கூடிய கட்சிகள். ஸோ அது திமுகவினுடைய ஒரு இயல்பான வெற்றியை தக்க வைக்கும். பட் அவர்களால் லீடிங் ரொம்ப தாண்டி போக முடியாது. கடந்த முறையமான சவுத்துல அவங்களால ஒரு பெரிய கோலோச்ச முடியாதுன்னு தான் நான் பாக்குறேன். களத்தை பார்த்த அனுபவத்துல விஜயனுடைய வருகை சவுத்துல ஒரு பெரிய தாக்கத்தை திமுக அதிமுக இடையில இருமுனை போட்டியை கூர்மையாக்கி இருக்கேன் சார். இப்போ டிடிவி தினகரன் அவர்களோட ஃபேக்டரி நீங்க குறிப்பிட்டீங்க. அவர் என்டிஏல இருந்து விலகிட்டு மீண்டும் அவர் இணைஞ்சிருக்கிறாரு. அவருடைய வாக்கு வங்கியுமே எடப்பாடி பழனிசாமியுடைய எதிரான வாக்கு வங்கின்னு தான் சொல்லப்படுது. இப்போ அவர் இணைஞ்சிருக்கிறாங்கிற பொழுது அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமாங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. அதே போல அம்மையார் சசி ரொம்ப நுட்பமான ஒரு இடம் இது. நான் இதை இன்னும் கொஞ்சம் டீக் அவுட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு தென்காசிய உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். நான் சவுத்த பேசுறதுனால தென்காசிய உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். கடந்த தேர்தலில் தென்காசியில அதிமுக தோத்தது வெறும் 600 ஓட்டு, 600 650 ஓட்டுல தோக்குறாங்க. அமமுக எடுத்தது 10,000 ஓட்டு. நான் என்ன சொல்றேன், 10,000 ஓட்டு டிரான்ஸ்பர் ஆக வேண்டாம்.
50% ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு வைங்க, அதிமுக அங்க ஜெயிச்சிரும். ஒரு உதாரணம் சொல்றேன். காரைக்குடி சீமான் நிக்கக்கூடிய தொகுதி சொல்றேன். கடந்த தேர்தல்ல காரைக்குடியில கச்சிராஜா தோல்வி அடைஞ்சது வெறும் 27,000 ஓட்டு வித்தியாசத்துல தோல்வி அடைகிறார். அங்க அமமுக எடுத்தது 40,000 ஓட்டு. 40,000 ஓட்டு ஷிஃப்ட் ஆக வேண்டாம். 10,000 பேர் எடப்பாடி எதிர்ப்பாளர்கள் அதுல வெளியில அங்க பக்கம் போயிரட்டு. 30,000 ஓட்டு அடிஷனல் பெனிஃபிட் தானே. நீங்க அந்த கணக்கு பார்க்கணும்ல. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா தேமுதிக உருவானது எதுக்கு? அன்றைய காலத்துல அந்த பிரிட்ஜ் ஒரு பாலம், அந்த பாலத்துக்கு அவருடைய மண்டபம் இடிபடுது. திமுக மேல கோபத்துல தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சார். திமுகவை அதிமுகவையும் எதிர்த்தார். கிட்டத்தட்ட திராவிட கட்சிகள் 2க்கும் மாற்று நான் தான் சொன்னார். நான் ஒப்புமைக்காக உங்ககிட்ட வரேன். நான் எந்த கட்சியை சிறுமைப்படுத்தணும்னு சொல்லல. ரொம்ப முக்கியமான ஒரு இடம் சொல்றேன். அண்ணா கட்டிய கூட்டுக்குள் கருணாநிதி புகுந்து கொண்டாருனார் திமுகவை சொல்கிறப்ப. எம்ஜிஆர் கட்டிய வீட்டுக்குள் ஜெயலலிதா புகுந்து கொண்டாருனார் அதிமுக விமர்சிக்கிறப்ப. 2011 அதிமுக கூட்டணிக்குள்ள போனார். என்னங்க நீங்க 5 வருஷம் எதிர் அரசியல் பண்ணீங்க அந்த அம்மாக்கு, எப்படிங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க? திமுகவோட நிலைமை என்ன? இன்னைக்கு திமுகவோட போயிருக்காங்க. தேமுதிக நிலைமை என்ன? மதிமுக எதுக்கு தொடங்கப்பட்டுச்சு? அவங்க இப்ப எந்த அணியில இருக்காங்க? சோ அப்ப அதெல்லாம் மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிக்கான ஃபாலோவர்ஸா கொஞ்சம் பேர் உருவாயிருப்பாங்க. நீங்க டிடிவி தினகரனுடைய நோக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த நோக்கம் என்ன? அதிமுக மீட்பு, எடப்பாடி அழிப்பு. அதுல எடப்பாடி அழிப்பு இன்னைக்கு போயிருச்சு, அதிமுக மீட்பும் போயிருச்சு. அப்ப அமமுகங்கிற கட்சி அது மிஞ்சி நிக்குது. அதுல டிடிவியோட ஃபாலோவர்ஸ் வந்து தங்குவாங்க. நான் சொல்றது அப்படியே ஓட்டு ஷிஃப்ட் ஆக வேண்டாம். நீங்க கடந்த தேர்தல்ல நம்ம அப்படிதான் ஒரு அனலைஸா பார்க்கணும். கடந்த தேர்தல்ல அமமுகவால் சேதமான தொகுதிகளை நம்ம பேசுறோம், சேதமான சதவீதத்தை பேசணுங்க. அமமுக எடுத்தது 40,000 ஓட்டுனா அதிமுக, நீங்க இன்னும் சரியா சொல்றேன், 2021 சட்டமன்ற தேர்தல்ல 5,000 ஓட்டுக்கு கீழே திமுக ஜெயிச்ச தொகுதிகள் மட்டும் 23, 5,000 ஓட்டுக்கு கீழே அதிமுக தோத்த தொகுதிகள் மட்டும் 16, 41 தொகுதி ஆச்சு. அதுவே நான் சவுத்துல சொல்ல ஓவராலா சொல்றேன். நம்ம அந்த அடிப்படையில பாக்குறப்ப அமமுகவினுடைய வரவு அதிமுகவுக்கு லாபம். இப்ப நீங்க கேட்கலாம், இந்த கேள்வி இப்படி கூட கேட்கலாம், அமமுகவுக்கு அவ்வளவு அதிமுகவினர் ஷிஃப்ட் ஆவாங்களா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அது 80,000 ஓட்டு மாறணும். இங்க அப்படி இல்லையே, 10,000 ஓட்டா 5,000 ஓட்டா தானே அடிஷனலா தேவை. ஸோ அந்த ஷிஃப்ட் நடந்துரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா தஞ்சாவூர்ல எல்லாம் பாக்குறேன், இந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாரு, ஒரு பிரபுதேவா படத்துல, ராத்திரி ஆச்சுனா போதும் அப்பா மேல வாசிக்க அப்படி இப்படின்னு எல்லாரும் குடும்பமா இருந்து டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் காட்சிகள் வச்சிருப்பாங்க. அது மாதிரி இன்னைக்கு டிடிவி தினகரன் கையெடுத்து கும்புறாரு, பக்கத்துல இருந்து எடப்பாடி பேசுறாரு. இன்னும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை தான் கோர சாங் பாடல. அந்த அளவுக்கு அவங்க ஜில்லாகி தான் போற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஆனா சார், இந்த அளவுகோல் நீங்க வைக்கிறீங்களே 2021 அளவுகோல, அந்த அளவுகோல் வந்து பொருந்தாது டிடிவி தினகரனுக்கு உட்பட. 2024 தான் வந்து அளவுகோலா வைக்கணும்னு சொல்லி பல இன்னும் சில அரசியல் விமர்சகர்கள், உன்னோட சக தோழர்களாக ஊடகவாதங்களில் பங்கேற்கக்கூடிய மற்றொரு நபரும் அவ்வாறு சொல்கிறார். அந்த கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அவர் 2024 ஜஸ்ட் 1/2% தானே எடுத்தாரு அப்படிங்கிற கருத்து சொன்னார். 2 தொகுதியில நின்றாரு என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2021 அவர் எத்தனை தொகுதியில் போட்டியிட்டார்? 2024 பாராளுமன்ற தொகுதியில் எத்தனை தொகுதியில் போட்டியிட்டார்? 2 சீட்டு போட்டியிட்டார். நீங்க 2021 அவர்கள் ஒரு அணி அமைச்சிருந்தாங்க. அந்த அணியில தேமுதிக இருந்தது. அன்னைக்கு தேமுதிக வாங்கின சதவீதம் 6%. இன்னைக்கு தேமுதிகவுக்கு எப்படி 10 சீட்டு கொடுத்தாரு ஸ்டாலின் அவர்கள்? 2.7 வாங்கியிருக்காங்களா நாடாளுமன்ற தேர்தல்ல? அதுதான் சொல்றேன். நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வாங்கக்கூடிய ஓட்டு என்பது எத்தனை தொகுதிகளில் போட்டிட்டாங்க? எண்ணிக்கை மாறுபடுது இல்ல. நீங்க தேமுதிக வந்து 5 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. அதுல விஐபி வேட்பாளர் களமிறங்குறாரு. விஐபி வேட்பாளர் விஜயபிரபாரன் களமிறங்குறாரு. 5,000 ஓட்டு 10,000 ஓட்டு தேசத்துக்குள்ள தோக்குறாரு. ஸோ 5 தொகுதிகளில் போட்டிடுறவங்க எத்தனை சொன்னீங்க? 2.50. அதை நீங்க அப்படியே ஒரு 2 தொகுதிக்கு பொருத்தி பார்த்து விட முடியுமா? இன்னொன்னு, நாடாளுமன்ற தேர்தல் என்பது மோடி அலை. மோடி வேணுமா வேண்டாமா என்பதற்கான அலை. நீங்க சட்டமன்ற தேர்தலை நம்ம அப்படி பார்க்க. ஆனா ஸ்டாலின் தன்னை முன்னிலைப்படுத்தி தான் அந்த ஓட்டு சதவீதம் 47 சம்திங் வந்து அவர் எடுத்தது. தன்னை தான் முன்னிலைப்படுத்தினாரு. தமிழ்நாட்டை காப்பாத்திட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போறோம்னு சொல்லி அவர் தன்னை தான் முன்னிலைப்படுத்தினார். தவிர 2019 போல ராகுல் காந்தி அவர் வந்து முன்னிலைப்படுத்தலைங்கிற கருத்தும் சொல்லப்படுது. ஆமா, நிச்சயமா 2024 அவர் தன்னை முன்னிலைப்படுத்தினார். அதில் மோடியை பின்னிலைப்படுத்தினார். நீங்க சொன்ன அதே கருத்தை தான் நானும் சொல்றேன். தன்னை முன்னிலைப்படுத்தினார், சந்தேகமே இல்லை. ஸ்டாலின் தன்னை முன்னிலைப்படுத்தினார். இந்தியாவுக்கான மீட்பர் போன்று தன்னை முன்னிலைப்படுத்தினார். நல்ல விஷயம் தான், உண்மைதான். நம்ம அதை ஏற்றுக்கொள்ள தானே செய்யறோம். இன்னைக்கு வந்து ஒரு கவர்னருக்கு எதிரான ஒரு மசோதாவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடி அதற்கான உரிமைகளை பெற்றுத்தர இடத்துல திமுக இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒரு அரசியல் இருக்குல்ல, கல அரசியல், கல யதார்த்தம் ஒன்று இருக்குல்ல. நான் என்ன கேட்கிறேன், நாங்குநேரியில மாணவன் சின்னத்துறை பட்டியல் சமூக மாணவன் தாக்கப்பட்டதுக்கும், அதே நாங்குநேரியில டீ குடிச்சிட்டு இருந்த சாதாரண மக்களை 4 கஞ்சா கும்பல் வந்து வெட்டுறதுக்கும், வெட்டி படுகொலை செய்யறதுக்கும், அண்ணா பல்கலைக்கழக மாணவிய அந்த பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்துக்கும், கோயம்புத்தூர்ல ஒரு மாணவிக்கு நடந்த சம்பவத்துக்கும், அதெல்லாம் கூட விட்டுருங்க. கடந்த ஓராண்டுகள்ல ரேப் கேஸ்ல 3 போலீசார் அரஸ்ட்ல இருக்காங்க. திருவண்ணாமலையில நடந்த ரேப்ல 2 போலீஸ்காரங்க அரஸ்ட்ல இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மோடி தான் காரணம் நம்ம சட்டமன்றத்துல சொல்லிட முடியுமா?
மக்கள் மன்றத்துல எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. சோ நீங்க இன்னைக்கு உறுதியாக தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டுல சிறுபான்மையினருக்கு அரணாக இருக்கிறது எல்லாத்துலயுமே ஓகே. இங்க இங்க சொந்த சமூகத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த லா அண்ட் ஆர்டர்ல இருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல. சோ அவர் ம். தன்னை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திக்கிறார். அப்பான்னு ஒரு அஜெண்டா எடுத்தாங்க. அதை ஏன் ஃபாலோ பண்ண முடியல? உங்களுக்கு நினைவுல இருக்கும் தாய்மானவர் திட்டம் கொண்டு வந்தாங்க. ம். எல்லா இடத்துலயும் அப்ப செய்தித்துறையினால செய்தி மக்கள் தொடர்பு துறையால அப்பாங்கிற ஒரு வார்த்தை முன்னெடுக்கப்பட்டது. அது ஏன் ஒரே மாசத்துல முடிச்சுட்டாங்க? மக்கள் சொல்லணும்ல. அப்புறம் நீங்க தேர்தல் வெற்றி மட்டுமே வந்து மக்கள் மனதில் வெற்றிங்கிறது கிடையாது. ஜெயலலிதா இல்லங்க. 2019 47, 48, 50 சொல்லிட்டே இருக்கலாம் நம்ம. ஏன் 55 கூட சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான அரசியல் புரிதலே இல்ல நான் சொல்றேன். ஆன பிறகும் கூட ஒரு 10 தோல்வி நீங்க சொல்லுங்க. 66 சீட் ஜெயிச்சுட்டாரு சட்டமன்றத்துல. ஜெயலலிதாவே இல்லையே. 66 சீட் ஜெயிச்சுட்டாரு. இந்த கூட்டணி கலைஞர் உருவாக்கி வச்ச கூட்டணி இல்ல நீங்க. அந்த கூட்டணி தொடர்கிறது. அது ஒரு சக்சஸ் ஃபார்முலா. அது அவரால் முடிகிறது. பட் அதுக்குள்ள தேமுதிகவை கொண்டு வந்து தமிழக வாழ்வுரிமை கழகம் வெளியே போய் இந்த கண்ணாமூச்சி ஆட்டங்கள்லாம் என்ன? அப்ப 47% இருக்கு. 200 சீட்டுக்கு மேல வெல்வோம். நேத்து ஏன் 234ங்கிறாரு சிஎம்? நான் கள அனுபவத்துல சொல்றேன். போட்டி இருமுனை போட்டி கூர்மையாக தான் இருக்கு. யாருக்குமே அப்பர் ஹேண்ட்லாம் இல்ல தமிழ்நாட்டுல. இருமுனை போட்டி கூர்மையான அரசியல்ல தான் இருக்குன்னு நான் பாக்குறேன். அதனாலதான் சிஎம் நேத்து 234 தொகுதியிலும் வெல்வோங்கிறது. நேத்து வரை 200 நீங்க. இன்னைக்கு அதை 234 மாத்துறீங்க. நம்ம மனசாட்சிக்கு தெரியும்ல. 234 வெல்ல முடியுமா? முதல்ல ஒரு தமிழக அரசியல் வரலாற்றுல அப்படி இருக்குமா? சிஎம்ஏ அந்த இலக்கை மாத்துறாரு. 234 வெல்வோங்கிறாரு. இன்னும் கொஞ்சம் கேரளால ஒரு 160 தொகுதி இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எடப்பாடி கேட்டா அதையும் சேர்த்து சொல்லிடுவாரு. நாங்க 410 தொகுதி வெல்வோம். எங்க சார் தொகுதி இருக்கு? பக்கத்துல கேரளால இருக்குங்கன்ற போறாரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு 200 சொன்னதை நம்பிதான் அவர் 210 சொல்லிட்டு இருக்காரு. சோ அதனால என்னை பொறுத்தவரை சார் இப்போ நீங்க இருமுனை போட்டி கூர்மை அடைந்திருக்கிறது தென் மாவட்டங்களில் அப்படின்னு சொல்லி பல ஃபேக்டர்ஸை நீங்க விளக்குனீங்க. ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அஇஅதிமுக இதுவரை கண்டிராத ஒரு சரிவை தென் மாவட்டங்கள்ல கண்டிச்சா இல்லையா? இப்போ தேனியில 13% தான் எடுத்தாங்க. கன்னியாகுமரியில 4ஆம் இடம். சீமானுக்கும் கீழே போனாரு. அதே போல ராமநாதபுரத்துல டெபாசிட் இழந்தாங்க. அப்படின்ற பல விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், விழுப்புரம், சிதம்பரம் இது மாதிரியான பகுதிகள்ல எல்லாம் வந்து அபரிமிதமான ஒரு பெர்சன்டேஜஸ் வந்து எடுக்க முடியுது இபிஎஸ் ஆல. பரவலா அந்த பெர்சன்டேஜஸ் இல்ல. மாறாக ஒரு சில பகுதிகள்ல மட்டும் அந்த செல்வாக்கு இருக்கு அப்படின்னா, அப்போ எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது? அஇஅதிமுக தன்னுடைய அந்த விண்டேஜ் ஏடிஎம்கேனுடைய தன்மையை இழந்து விட்டது. அது ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சுருங்கி விட்டது அப்படிங்கிற மாதிரி தானே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து முன்வைக்கக்கூடிய ஒரு வாதமா இருக்கு. ரொம்ப நுட்பமான ஒரு இடம். நான் திரும்பி இந்த இடத்துக்குள்ளே வரேன். நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல ஒரு அளவுகோலா எடுக்கிறீங்க. நல்ல விஷயம். அதை அப்படியே ஒதுக்கி வைக்கிறேன். 2014 ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. 2014 பாராளுமன்ற தேர்தல். அன்னைக்கு முழுக்க மோடி அலை. மோடியா இந்த லேடியான்னு ஜெயலலிதா கேட்டாங்க. அன்னைக்கு திமுகவோட இடம் என்ன? தனித்து போட்டிட்டாங்க. காங்கிரஸ்ல காட்டுறதுக்கு ராகுல் காந்தின்னு ஒரு முகம் இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டிட்டாங்க. கன்னியாகுமரியில 2வது இடம், சிவகங்கையில 2வது இடம், ப. சிதம்பரம் தொகுதியில 2வது இடம் வாங்குறாரு. கன்னியாகுமரியில வசந்தகுமார் 2வது இடம் வாங்குறாரு. அதே கன்னியாகுமரியில திமுக 4வது இடம் வருது. இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல, அதிமுக 4வது இடம் வந்து அதே கன்னியாகுமரியில நாம் தமிழருக்கு கீழே போன சூழல்ல அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இல்ல. இருந்திருந்தா அதுக்கு கீழே திமுக போயிருக்கும். ஏன்னா இங்க ரிலீஜியன் போலரைசேஷன் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம். அப்ப அன்னைக்கு வந்து அங்க வந்து 4வது இடம் வராங்க. நான் அதை சொல்ல வரல. 39 தொகுதிகள்லையும் திமுகவோட படுதோல்வி 2014. காரணம் என்னன்னா அவங்ககிட்ட காட்டுறதுக்கு பிரதமர் ஒருவர் இல்ல. அதிமுக என்ன இருந்துச்சு அன்னைக்கு? ஜெயலலிதா நம்பினாங்க. ஜெயிச்சுட்டா தானே துணை பிரதமர் ஆயிருவோம், அல்லது ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்கலன்னா நம்மளே பிரதமர் ஆயிருவோம் நம்பினாங்க. அதனாலதான் மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அப்ப நீங்க ஒரு பிரதமரை காட்டாம ஒரு தேர்தலை சந்திச்சீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த தேர்தல் படுதோல்வி அடையும். ஆனா சார் 2014 உதாரணம் காட்டிங்கன்னா திமுக இப்ப நான் குறிப்பிட்ட போல 6 நாடாளுமன்ற செக்மெண்ட் நான் குறிப்பிட்டேன். சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இதுல எல்லாம் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்காரு இல்லையா? அது போல நீங்க எனக்கு 2014 எனக்கு காட்ட முடியுமா? இது மாதிரி சமூக ரீதியா போலரைஸ் ஆகி நீங்க சொன்ன அந்த புள்ளிக்கே நான் வந்துடுவேன். என்ன சொல்றேன்னா 2014 உங்களுக்கு இத்தனை தொகுதிகள்ல இவர்கள் வந்து கிட்டத்தட்ட தோல்வி அடைஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியா திமுக தோல்வி அடைஞ்சது. காரணம் பிரதமர் வேட்பாளர் காட்டல. 2024 அதிமுக தோல்விக்கு காரணம் உங்களோட பிரதமர் வேட்பாளர் இல்ல. பிரதமர் வேட்பாளரே இல்லாத அந்த கட்சி எத்தனை ஸ்டார் கேண்டிடேட் உங்களுக்கு தெரியும்? அதிமுக பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நின்னாரு சார். தொன்று தொட்டு இவர் ரெட்டையில நிக்கக்கூடியவர் சார். இவர் பழைய எம்பி. பார்லிமெண்ட்ல ஒரு பேச்சை கேட்டா வியந்துருவோம். அடுத்து முன்னாள் அமைச்சருங்க இவரே கள இறங்கிட்டாரு. யாருன்னு என்ன? ஜெயக்குமாருடைய மகன் அவர்கள் மட்டும் அறியப்பட்ட முகமா இருந்தாரு. ஒருத்தரை தவிர மீதி அவ்வளவு வேணும். புள்ள பூச்சியில் தான் கொடுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்ற மாதிரி பேரூராட்சி தலைவர் திசைமலை பேரூராட்சி தலைவர் பிடிச்சு நிறுத்தினாங்க. ஒரு லேடி எனக்கு தெரியும்.
திசையினுடைய பேரூராட்சி தலைவர் யாரை எதிர்த்து நிக்கிறாங்க? நயினா நாகேந்திரனை எதிர்த்து நிக்கிறாங்க. ஆ? இது மாதிரி தான் தமிழ்நாடு பூரா வேட்பாளர் போட்டாங்க. 1. அந்த கட்சி எவ்வளவு ஓட்டு எடுக்குது? அணி 23, அந்த கட்சியே 21% எடுக்குது. அத ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருங்க. இப்ப நீங்க கேட்ட அரசியலுக்குள்ள வந்து வட மாவட்டங்கள்லயும் ரொம்ப குறிப்பா மேற்கு மண்டலத்திலையும் கோலோச்சக்கூடிய அதிமுகவால சவுத்துல கோலோச்ச முடியல. அத அத ஸ்டடி பண்ண அதிமுக தான் அமமுகவை உள்ள கொண்டு வராங்க. நீங்க நீங்க சவுத்துனாலே 3 பெரும்பான்மை சமூகங்க. ஒண்ணு முக்குளத்தோர், அடுத்து தேவேந்திர வேளாளர், அடுத்தது நாடார். இப்ப நான் ஏன் போட்டி கூர்மையாகுதுன்னு சொல்றேன். முக்குளத்தோர் எதிர்ப்பில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மைனஸில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமமுகவை உள்ளிழுத்துக் கொள்கிறார். பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு ஏர்போர்ட்ல பேர் வைங்கன்னு சொல்றாரு. பாரத ரத்னா கொடுக்கணுங்கிறார். ஏரோப்ளைன் வைங்கன்னு சொல்றதெல்லாம் கூட அவரு ஒரு ஆர்வ மிகுதியில் சொல்லிவிட்டாங்க. 5 ரூபாய்க்கு நடினா 50 ரூபாய்க்கு நடிக்கிற கதை அது. அவர் ஆர்வ மிகுதியில சொல்லி தேவேந்திரோட வேளாளர்களுக்கு எதிராக போராட போட்டாங்க. சோ அது வந்து கூட அவர் மிகுதியாக பண்ணி விட்டார். இங்க கிட்டத்தட்ட தேசிய விருது கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாரத ரத்னா கொடுங்க அப்படின்னு சொல்ல இடமா இருக்கலாம். கிட்டத்தட்ட டிடிவி தினகரன் அவர்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்த இடமாக இருக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் மட்டுப்படுத்தி இருக்கிறாங்க ஒரு கதை. 2வது தேவேந்திர வேளாளர்கள் வாக்கு. தேவேந்திர வேளாளர்கள் வாக்களுக்கு ஜான் பாண்டியன் உள்ள இருக்கார். அந்த இடத்த ரொம்ப நுட்பமா நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும் ஏன் இருமுனை போட்டின்னு சொல்றேன். இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய முக்கியமான நபர் கிருஷ்ணசாமி. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி தென்காசி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதியில மன்னிக்கணும், ஒட்டப்பிடாரம் தொகுதி, தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதியில கடந்த தேர்தலில் நிற்கும் போதே 6000 ஓட்டு தான் எடுக்கிறார். அவர் 30 சீட்டு கேட்கிறார், 15 சீட்டு கேட்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்மையில ஒரு பேட்டி கொடுத்தாரு, நீங்க பாத்துக்கலாம். ஏங்க 30 தொகுதிகள்ல போட்டிட்டே 31,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. 33,000 ஓட்டு தான் வாங்கினாரு. 33,000 ஓட்டு தான் வாங்கியிருக்கேங்க. இது எதுக்கு சொன்னாரு? அவங்களை சிறுமைப்படுத்துறதுக்கா? புதிய தமிழக கட்சிக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. நீங்க தனியா நிக்கிறது இல்ல, உங்க ஓட்ட பூரா கூட்டி காட்டுங்கிறது. அது யாருக்கு பாதிப்பு? பட்டியல் சமூக மக்கள் வாக்குகள் இந்த முறை யார் பக்கம் இருக்கு? திமுக பக்கம் இருக்கு. இப்ப புதிய தமிழகம் என்ன பண்ணுது? கிருஷ்ணசாமி ஒட்டப்பிடாரத்துல நிக்கிறாரு. அவர் பையன் ஸ்டாம் கிருஷ்ணசாமி 2 தொகுதியில போட்டிடுறாரு, திருநெல்வேலியிலையும் போட்டிடுறாரு. அவ அந்த இடத்துல அவர் போட்டியிடும் போது அவங்க என்ன அஜெண்டா எடுக்கிறாங்கன்னா, நம்ம கட்சியை சிறுமைப்படுத்திட்டாங்க, நம்ம பலத்தை காட்டணும் வேலை செய்யறாங்க. அவங்க ஓட்டுகள் யாருக்கு திரும்பி இருக்கணும்? எடப்பாடி கூட்டணியில சேர்த்துக்கல. அதிமுக நம்மள பார்லிமெண்ட்ல பயன்படுத்துறாங்க, சட்டமன்றத்துல உதாசீனப்படுத்திருக்காங்க. அவருக்கு எதிரால போடும். அந்த ஓட்டுகளை பூரா புதிய தமிழகம் தன்னோட பக்கெட்லயே போட்டுக்குது. அப்ப இந்த மாதிரியான சில வேலைகள். 3வது நாடார் சமூகம். நாடார் சமூகத்துக்கு என்று ஒரு அந்த வாக்குகள்ல பெரும்பகுதி திமுக வைத்திருக்கிறது. அதே மாதிரி மீனவர் சமூகம். நீங்க கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அது பக்கம் ராமநாதபுரம் எடுத்தீங்கன்னா டிவிகே ஓட்ட உடைக்குது. நான் என்ன சொல்றேன், பலமுனை தாக்குதல்ல திமுக ஈடு கொடுத்து நிக்குது. அந்த இடம் திமுக பிளஸ். இங்க டிவிகே ஒரு பக்கம், அமமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், நாம் தமிழர் ஒரு பக்கம். இப்படி பலமுனை தாக்குதல்ல திமுக ஈடு கொடுக்குது. ஆனால் திமுக அப்படி பலமுனை தாக்குதலுக்கு உள்ளாகிறதோட அறுவடையை அதிமுக பண்ணுதுங்க. அதனாலதான் களம் இருமுனை போட்டியா மாறுதுன்னு பாக்குறாங்க. சோ அந்த 2021 ஏற்பட்ட அந்த 10.5 தாக்கம் டிடிவி தினகரனுடைய வருகையினுடைய எதிரொலியாக சற்று தணிக்கப்படும் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க முன்மொழிறீங்க. அவ்வாறு நான் முன்வாங்கிக் கொள்ளலாமா? ஆமா, நிச்சயமா அது தணிக்கப்படும்னா, நான் டிடிவி வந்தது ஒரு காரணம். இன்னொன்று அந்த 10.5% நடைமுறைக்கு வரல. நீங்க ஒரு நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் ஒரு தேர்தலில் தானே நிற்கும். கச்சத்தீவை திமுக தாரை வார்த்துச்சு, அண்ணாமலை கண்டுபிடிச்ச மாதிரி வந்தார். நாங்க பிஜேபி வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய அஜெண்டா வச்சிருக்கோம், டிஎம்கே வீழ்த்துறதுக்கு அப்படின்னு போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஞாபகம் இருக்கலாம். அதனால என்னடா சொல்ல போறாரு திமுக எதிராக, எதை சொல்ல போறாங்க? கச்சத்தீவை இவர்கள் தான் தாரை வார்த்தார்கள். என்ன தாக்கத்தை ஏற்படுத்தாது? நீங்க அந்த மாதிரிதான் இது 10.5 இடஒதுக்கீடு. நீங்க ஒரு இடஒதுக்கீடு வருது, தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு அவசர குளத்தில் அந்த மசோதா வருது. அதுக்கான எதிர்ப்பு அந்த தேர்தல் தானே இருக்கும். வராவே செய்யாத ஒரு விஷயத்த வச்சுட்டு நீங்க அந்த நடைமுறையிலே இன்னைக்கு இல்ல 10.5 கொடுத்துட்டாரு, நீங்க போய் எப்படி பிரச்சாரம் பண்ணுவீங்க? நான் இல்ல உடைக்கிறேன். இடபிள்யூஎஸ்னு ஒண்ணு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்டர், பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு பிஜேபி கொடுத்தாங்க. 2021 பிஜேபிக்கு ஃபார்வர்டு காஸ்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. இந்த பக்கம் டிவி கேட்கறாங்க, என்னடா உங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. அது போன தேர்தல், இந்த தேர்தல் எங்களுக்கு ஒன்றும் தரல அப்படிங்கிற மக்கள் மனசு அப்படிதான். நீங்க அட் பிரசண்டா என்ன செஞ்சீங்களோ அது ரியாக்ட் ஆகும். நான் இன்னைக்கு இந்த போஸ்ட் ஓட்டு போட்டு இருக்கிற நண்பர்கள்ட்ட கேட்டேன், யாருக்கு விழுது அப்படின்னு. வயதான மனிதர்கள் வந்து ஓட்டு போடுறவங்க மெத்தட்ல போய் அவங்க உள்ள போறாங்க, போகும்போது சொல்றாங்க திமுக மீது ரொம்ப நன்றி கடனா இருக்காங்க. எனக்கு 1500 ரூபா வருது, எனக்கு 2000 ரூபா வருது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதனால திமுக போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் அந்த வீட்டில் இருக்க மருமகன்ட்ட மகள்கிட்ட எல்லாம் கேட்டா டிஎம்கே சொல்றவங்க இருக்காங்க, அதிமுக சொல்றவங்க இருக்காங்க, டிவிகே சொல்றவங்க இருக்காங்க. அப்ப அந்த வயதானவர்களுக்கு நீங்க கொடுத்தா பலன் இருக்கு, அவங்களுடைய வாக்களை ஈல்ட் ஆகும். நீங்க ஒரு 2000 ரூபா கொடுக்கறதுனாலே ஓட்டு விழுந்துருமா? நான் சொல்றது மகளிர் உரிமை தொகை சொல்றேன். 1000 ரூபாங்கிறத 2000 ரூபாய்க்கு ஸ்டாலின் சொல்றாரு. எடப்பாடி குல உலக திட்டம்னு 2000 ரூபா சொல்றாரு. விஜய் 2500 ரூபாங்கிறாரு.
அப்புறம் எப்படி மக்கள் மனசுல நீங்க செய்த திட்டங்கள் நிக்கும்? ஒரு பக்கம் சிஎம் சார் தான் சொல்றாரு, ஸ்டாலின் தான் சொல்றாரு. நாம கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டங்களை யாராவது மாத்தணும்னு நினைச்சா, அன்னைக்கு வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கொந்தளிப்பு வரும்னு நினைப்பாங்கல்ல, அது வரைக்கும் இந்த ஸ்டாலின் தான் ஆள்றேங்கிறாரு. அண்ணாவோட வார்த்தை அது. அது ரொம்ப வாஸ்தவமான உண்மையான வார்த்தை. அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாரு. இந்த திட்டங்களை எல்லாம் நிறுத்த போறாங்கன்னு தேர்தலுக்கு அப்புறம் தேர்தல் நெருக்கத்துல சொல்றாரு. இதுகளே முரணா தானே இருக்கு. எல்லாருமே வாக்கு அரசியலை மையப்படுத்தின ஒரு களம் தான். அதுல திமுகவும் தன் பணியை செய்யுது. என்ன கேட்டா சவுத்துல இந்த முறை வலுவான போட்டி தான் இருக்கிறதுங்கிறத என்னுடைய பார்வையா. இறுதியான எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார். ரத்தன சுருக்கமா பதிவு செய்யுங்க. இப்போ தென் தமிழகத்துல ஸ்டார் கேண்டிடேட்ஸ் நிப்பாங்க. இப்போ உதாரணமா அஇஅதிமுக எடுத்தோம்னா உங்க மாவட்டத்தை சேர்ந்த தளவாய் சுந்தரம் அவர்கள், அவருக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்றுதான் கூறப்படுகிறது. அதே போல தென் தமிழகத்தில் அஇஅதிமுக, திமுக தரப்பில் கடும் போட்டி நிலவுகிறது என்கிற கருத்தை சொல்றீங்க. இரு தலைவர்களும் இப்போ குறிப்பா இங்க நம்ம கோயில்பட்டில இருந்து எடுத்தோம்னா கடம்பூர் ராஜுல இருந்து பலரும் இருக்கிறாங்க. இப்போ நீங்க எப்படி கருதுறீங்க? ஸ்டார் வேட்பாளர்கள் இந்த முறை கடந்த முறை வென்றது போல இந்த முறை வெல்வார்களா? நீங்க எப்படி கணிக்கிறீங்க? நிறைவான கருத்தை வந்து சார், கன்னியாகுமரியை பொறுத்தவரை தளவாய் சுந்தரம் அவர் ஒரு குறைவான மார்ஜினில் வெல்வார். பெரும் மார்ஜினில் வெல்ல வேண்டியவர் தான், பட் அவர் குறைவான மார்ஜினில் தான் வெல்வார். காரணம் என்னவென்றால் தாவேக்கா பிரிக்கக்கூடிய ஓட்டுப்பொழுது அந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக ஓட்டையும் சேதப்படுத்துகிறது. நான் உள்ள போய் பார்த்தவரை அவர் குறைவான மார்ஜினில் வெல்வார். திருநெல்வேலியில அப்பாவுக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது. ரொம்ப நெக் அண்ட் நெக் ஃபைட்ல தான் இன்னைக்கு அவர் இருக்கிறார். நான் பார்த்தவரை அங்க அதிமுக போட்டிட்டு இருந்தால் அப்பாவு வீழ்த்தப்பட்டிருப்பார். அங்கு பாஜக நிற்கிற ஒரே காரணத்திற்காக ஒருவேளை அப்பாவு கரை சேரலாம். ஆனா அங்கேயும் தாவேக்கா வந்து கிட்டத்தட்ட மீனவர்கள் வாக்குல பெருவாரியாக இருக்குது. சாத்தூர்ல நயினாருக்கே சிக்கல் இருக்குன்னு நான் பாக்குறேன். நயினாரு கடும் அழுத்தத்துலதான் இருக்காரு. அங்க வந்து சசிகலா போட்டிருக்கக்கூடிய வேட்பாளர், எனக்கு அவர் பெயர் மறந்து விட்டேன் டக்குன்னு கேட்டோன்னா, அவர் வந்து கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் அங்க. அதனால அவருக்கு வந்து டைட்டாக இருக்கலாம். கோவில்பட்டி கடம்பூர் ராஜெல்லாம் வென்று விடுவார். நீங்க அது மாதிரி தூத்துக்குடியை பொறுத்தவரை நிச்சயமா அனிதா ராதாகிருஷ்ணன் கரை சேர்வார். அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூரில் இருக்கிறார். அவர் எளிதாகவே கரை பிஜேபி தான் எதிர்த்து நிக்குது. ஆமா, பிஜேபி எங்கெல்லாம் எதிர்த்து நிற்கிறதோ அங்கெல்லாம் திமுக எளிதாக கரை சேர்வதற்கான வாசலை திறந்து விட்டிருக்கிறது ஒன்று. இன்னொன்று, அதை இன்னொரு கோணத்தோட புரிஞ்சுக்கலாம். அதிமுக எங்கெல்லாம் தனக்கு கஷ்டமாக இருக்கும் என்று நினைக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் பாஜகவுக்கு விட்டு கொடுத்திருக்கிறது அப்படின்னு பாக்குறேன். மதுரையை பொறுத்தவரை டிஏபி வேட்பாளர்னா நீங்க சுந்தர்சி தான். சுந்தர்சி அரசியல் என்றால் என்ன என்று இந்த தேர்தலில் படித்துக் கொள்வார் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து பழனிவேல் அவர் வந்து மிகச்சிறந்த ஆளுமை என்பதையெல்லாம் தாண்டி ஒரு அனுதாபாலையும் அவர் மீது வீசும். ஏன்னா அவர் அன்று கொண்டு பேசுகிறாங்க, அமைச்சராக இருந்தும் எதுவும் செய்ய முடியல. மதுரை மாநகராட்சியில் நடந்த ஊழல் இதெல்லாம் வந்து மேற்கோள் காட்டப்படுது. அதெல்லாம் ஃபேக்டர்ஸா இருக்குமா? எப்படி? மக்களுக்கு ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. நான் இதை சொன்ன அதிர்ச்சியா இருக்கும். ஜேர்னலிஸ்ட் ஊழல் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாருன்னு. நான் உண்மையிலே சொல்றேன். இடலாக்குடியை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய நண்பர், நான் ஏன் ஊர் பேரே சொல்றேன் இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா, ஒரு தரவு சொல்லும் போது அதோட ஒரு உண்மைத்தன்மை இருக்கணுங்கிறதுக்காக அந்த இஸ்லாமிய நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். சார் யாருக்கு சார் ஓட்டு அப்படின்னு. சார் ஊழல்லாம் நிறைய இருக்கு சார், நிறைய முறைகேடெல்லாம் இருக்கு. நான் சொல்றது இல்லை, ஒரு சாதாரண நார்வேல இருக்க ஒருத்தர் சொல்றாரு, இந்த ஆட்சியில ஊழல் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம், பட் அதை தாண்டி நாங்க பாதுகாப்பாம இருக்கிறோமே சார், எங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லை சார் அப்படின்னா. இந்த மனநிலை தாங்க தமிழ்நாட்டு மனநிலை. நீங்க ஒருத்தர் ஊழல் செஞ்சுட்டாரு, அந்த ஆட்சியை அகற்றியே தீரணும், அந்த மனநிலையெல்லாம் மக்களுக்கு மறந்து போச்சு. நான் இன்னைக்கு என்ன சொல்றேன், சாதாரணமா விஏஓ ஆபீஸ்க்கு போறவனே பாக்கெட்ல 500 ரூபா வச்சுட்டு தானே போறான். மிஸ்டர் வெகுஜனமே அப்படி மாறிட்டானே, அவனே பை பிராக்டிஸா பழகிட்டானே. நீங்க ரூபா வேண்டான்னு ஒரு அரசு அலுவலகத்துல சொல்லி அனுப்பினா அவன் செஞ்சு தர மாட்டான்னு நினைக்கிறான். நான் ரூபா கொண்டு போனேன், அவன் வாங்கல, ஒருவேளை செஞ்சு தர மாட்டாரோ அப்படிங்கிற. அப்ப அந்த மாதிரியான ஒரு கல்ச்சருக்குள்ள போயிட்டோம். சோ அது மதுரை ஊழல் போன்றவையெல்லாம் அழுத்தமா இருந்தாலும் அவர் பிடிஆ இருக்கு, டைட்டா கொடுக்க முடியும். சுந்தர்சியால ரொம்ப நெருக்கடியை கொடுக்க முடியும், தொகுதிக்குள்ள சுருக்க முடியும். பட் அதை மீறி அவரால் ஜெயிப்பார். உதயகுமார், அதே போல செல்லூர் ராஜு, இவங்கெல்லாம் செல்லூர் ராஜு கரை சேர்வார். திருப்பரங்குன்றத்துல ராஜன் செல்லப்பாவும் எளிதாக கரை சேர்வார். நீங்க 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 இந்த இடம் தான் முக்கியமான இடம் நான் நினைக்கிறேன். நீங்க கடந்த தேர்தல் கேட்டீங்க எனக்கு, 2021 கணக்கு நம்ம பார்த்தோம். அன்னைக்குதான் அந்த 10.5 இடஒதுக்கீடு பிரச்சனை, முக்குளத்தோர் எதிராக இருந்தாங்க. மதுரையில் இருக்கக்கூடிய 10 தொகுதியில் 5 தொகுதி அதிமுக ஜெயிச்சிருக்கு. ஆமா ஆமா, 10 தொகுதியில் 5 தொகுதி அதிமுக ஜெயிச்சிருக்கு. அதுல எத்தனை பேர் முக்குளத்தோர் பாரு. உதயகுமார், செல்லூர் ராஜு, சாரி மணிக்கன், கடம்பூர் ராஜு, செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா பாருங்க. அப்ப நம்ம என்ன அது என்ன பேசிவிட முடியும்? சோ அதனால இந்த முறை அந்த மாற்றம் நிகழ்ந்து இருக்கும். கிட்டத்தட்ட ஈக்குவல் ஃபைட் அப்படின்னு தான் நான் அதை சமநிலை தான் படுத்தி பார்க்கிறேன். ஏன்னா நான் ஒரு பத்திரிகையாளனாக களத்தில் சென்று பார்த்த பொழுது எனக்கு அப்படித்தான் தோன்றியது. அதுதான் என் நடுநிலைக்கு முகந்ததாக இருக்கும்னு நான் பாக்குறேன். ஏன்னா நான் அந்த வகையில தான் களத்துல போய் பார்த்தேன். எனக்கு தெரிந்த தரவுகள் அப்படிதான் எனக்கு காட்டுச்சு. யாரும் அப்பர் ஹேண்ட்ல இல்ல டிஎம்கே. அதுக்கு காரணம் டிவிக்கு. நீங்க ஒருவேளை தாவேக்கா என்கிற ஒரு கட்சி உருவாகாமல் இருந்திருந்தால் திமுக வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு தான், அதுல சந்தேகமே கிடையாது.
எனக்கு டிவிக்கே உடைக்கக்கூடிய ஓட்டு நான் நுட்பமான ஒரு இடத்த மட்டும் தொட்டு முடிச்சிடறேன். அண்ணாமலை எடுத்தார்லங்க ஒரு ஓட்டு பிஜேபிக்கு. அந்த ஓட்டெல்லாம் திமுக எதிர்ப்பு ஓட்டு. அது எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? அண்ணா திமுகக்குள்ள இருந்து வந்துச்சு. திமுக எதிர்ப்பு ஓட்டு. நல்ல நுட்பமான ஒரு பாயிண்ட் இது. பிஜேபி எடுத்த ஓட்டு என்பது அண்ணா திமுகக்குள்ள இருந்த திமுக எதிர்ப்பு ஓட்டு எடுத்துட்டு போச்சு. ஆனா இப்ப விஜய் செய்யக்கூடிய திமுக எதிர்ப்பு என்பது திமுக மீது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வெறுப்பை உருவாக்கி அவர்கள் இழுத்துட்டு போகுது. அந்த இடம் தான் ஒரு திமுகவுக்கு ஆபத்தான This is இடம். what the difference is between 2024 Annamalai's NDA and Vijay's ஆமா. TVK, current TV. 2026 ஆமா, ஆமா, ஆமா. 26 ஆமா. இந்த இடம் தான் வித்தியாசம். நீங்க 24 தேர்தலோடு ஒப்பிடக்கூடாதுன்னா அதுதான் ஒப்பிடக்கூடாது. அதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கு அப்படின்னு. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்களை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி.